நிகழ்தகவு. உணவில் தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்து மருமகளை பாலியல் வன்கொடுமை செய்த மாமனார். இச்சை தீர்ந்ததும் மருமகளை கொலை செய்து 10 அடி ஆழ குழி தோண்டி புதைத்த கொடூரம். திருமணம் ஆனதில் இருந்து சித்திரவதையை மட்டுமே அனுபவித்த அப்பாவி இளம்பெண். மாமனாரின் கேடுகெட்ட வேலைக்கு பக்க பலமாக இருந்த மாமியார். கொடூர கொலை வெளிவந்தது எப்படி? பின்னணி என்ன? கல்யாணம் ஆனதிலிருந்தே தினமும் தன்னோட அப்பா அம்மாவுக்கு போன் பண்ணி பேசாம தூங்க மாட்டாங்க தனு. ஆனா ஒரு வாரத்துக்கு மேலாகியும் தனு கிட்ட இருந்து எந்த ஒரு போன் காலும் அவங்களுக்கு வரல. என்னடா தினமும் போன் பண்ணிட்டு இருந்த பொண்ணு ஒரு வாரமாகியும் போன் பண்ணல, நாம பண்ணாலும் எடுக்கலன்னு பதறி போன பெற்றோர் நேரா பொண்ணு வீட்டுக்கு கிளம்பி போயிருக்காங்க. அங்கிருந்த சம்மந்தி மாப்பிள்ளைங்க கிட்டையும் தனு எங்க, ஒரு வாரமா போன் பண்றோம், அவ எடுக்கவே மாட்டேங்கிறா, என்னாச்சுன்னு கேட்டு இருக்காங்க. தனு எங்க போனான்னு தெரியல, நாங்களும் ஒரு வாரமா தேடிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி இருக்காரு மருமகன் அருண் சிங். அதை கேட்டு பதறின பெற்றோர் தனு காணாம போய் ஒரு வாரம் ஆகுதா, ஏன் எங்க கிட்ட சொல்லலன்னு கேட்டிருக்காங்க. ஏற்கனவே மாமா உடம்பு முடியாம இருக்காரு, இந்த நேரத்துல தனுவை காணோம்னு சொன்னா பதட்டமா ஆகிடுவார்னு தான் சொல்லலன்னு சொல்லி இருக்காரு அருண் சிங். ஒரு வாரமா சோறு தண்ணி இல்லாம தனுவை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம், அவ எங்கேயுமே கிடைக்கலன்னு சொல்லி தேம்பி தேம்பி அழுதுருக்காரு மருமகன் அருண். அதுக்கப்புறம் தனுவோட பெற்றோர் என் பொண்ணு காணாம போய் ஒரு வாரத்துக்கு மேலாகுதுன்னு போலீஸ்ல புகார் கொடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து காணாம போன தனுவை தேடி விசாரணையில இறங்கி இருக்காங்க போலீஸ். முதல்ல தனுவை கண்டுபிடிக்கிற வேலையில தீவிரமா ஈடுபட்ட போலீஸ்காரங்க நாள் போக போக அலட்சியம் காட்டியிருக்காங்க. தனு காணாம போய் கிட்டத்தட்ட 2 வாரம் ஆயிடுச்சு. ஆனா போலீஸ் தரப்புல இருந்து முறையான நடவடிக்கையும் பதிலும் இல்ல. மகளை காணோம்னு பெத்தவங்க ஒவ்வொரு நாளும் நரக வேதனைய அனுபவிச்சுட்டு இருந்தவங்க நேரா டிசிபிய பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதுக்கு பிறகுதான் காவலர்கள் தீவிரமான விசாரணையிலேயே இறங்கினாங்க. ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத்ல நவீன் நகர்ல இருக்கிற தனுவோட புகுந்த வீட்டுக்கு போன போலீஸ்காரங்க அங்கிருந்த மாமனார் பூப் சிங், கணவர் அருண், மாமியார்னு எல்லார்கிட்டையும் கிடுக்குப்பிடி விசாரணை பண்ணாங்க. மனைவி காணாம போயிட்டாங்கன்னு சொல்றீங்க, எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு அருண் கிட்ட கேட்டு இருக்காங்க. அதுக்கு அருண் சரியான பதில் சொல்லாம அது இதுன்னு சொல்லி மழுப்பி இருக்காரு. அந்த நிமிஷத்துல இருந்து போலீஸோட சந்தேகம் முழுக்க அருண் பக்கம் திரும்பி இருக்கு. அதுக்கப்புறம் அருண் கிட்ட அவங்க பாணியில போலீஸ் விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சியான தகவல்கள் எல்லாம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. அருணுக்கு தனுவுக்கும் இரு வீட்டார் பெரியவங்களும் சேர்ந்து பிரம்மாண்டமா கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. கல்யாணமாகி 6 மாசம் சந்தோஷமா இருந்த தனு அதுக்கப்புறம் புகுந்த வீட்டுல படாத பாடு பட்டுட்டு இருந்திருக்காங்க. அருணுக்கு மனைவி தனுவோட நடத்தையில சந்தேகம் வந்திருக்கு. போனை எடுத்தாலே யாரு கூட பேசுற, வெளியில போனாலே யாரு கூட போக போறன்னு எதுக்கு எடுத்தாலும் கேள்வி, என்ன பண்ணாலும் குத்தம் கண்டுபிடிச்சு சண்டை போட்டுட்டே இருந்திருக்கா. கணவனோட சந்தேக புத்தி ஒரு பக்கம், மறுபக்கம் மாமனார் பூப் சிங்கும் மாமியாரும் சேர்ந்து வரதட்சணை கேட்டு தனுவை அணுவா சித்திரவதை பண்ணி இருக்காங்க. கணவனும் மாமனார் மாமியாரும் என்னதான் கொடுமைப்படுத்தினாலும் பெத்த அம்மா அப்பா வீட்டுக்கு கூட போகாம அங்கேயே இருந்து சமாளிச்சிருக்காங்க தனு. எப்பவுமே அமைதியாவும் பொறுமையாவும் இருந்த தனு ஒரு கட்டத்துல மாமனார் பூப் சிங்க கிட்டையும் கணவன் அருண் கிட்டையும் பதிலுக்கு பதில் பேசி பயங்கரமா சண்டை போட்டு இருக்காங்க. நம்ம முன்னாடியே இவ்வளவு திமிரா கை நீட்டி பேசுறாளா, இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா எனக்கு என்ன மரியாதைன்னு நினைச்சு மருமகள் தனுவோட கதையை முடிக்க திட்டம் போட்டிருக்காரு பூப் சிங். அப்பா தான் கோவத்துல தவறான முடிவு எடுக்கிறாருன்னு தடுக்காம அதுக்கு மகன் அருணும் தொட்டு தாலி கட்டண மனைவிய கொலை செய்ய கூட்டு சேர்ந்திருக்கா. தனுவை கொலை பண்ணிடணும், ஆனா இந்த சம்பவம் வெளியே வரக்கூடாது, அதுக்காக மகனும் அப்பாவும் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணி இருக்காங்க. இந்த டிஸ்கஷன் நடந்தது ஏப்ரல் 19ஆம் தேதி நைட்டு.
அடுத்து மறுநாள் காலையில, அதாவது ஏப்ரல் 20ஆம் தேதி, வீட்டுக்கு பின்னாடி 10 அடி ஆழத்துக்கு குழி தோன்றதுக்கு ஆட்களை வர வச்சிருக்கான் பூப் சிங். அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எதுக்காக குழி தோன்றீங்கன்னு கேட்டப்ப, கழிவுநீர் போறதுக்கு அடிக்கடி பிரச்சனையா இருக்கு, அதுக்காகத்தான் குழி தோன்றோம்னு சொல்லி சமாளிச்சிருக்காரு பூப் சிங். ஆனா இந்த குழி கால்வாய்க்காக கிடையாது, தனுவுக்காக தோண்டப்பட்ட மரண குழி. அடுத்து 21ஆம் தேதி நைட்டு தனுவுக்கு சாப்பாட்டுல தூக்க மாத்திரைய கலந்து கொடுத்திருக்காங்க பூப் சிங்கோட மனைவி, அதாவது தனுவோட மாமியார். சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போன தனு சுயநினைவை இழந்திருக்காங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு தனுவோட பெட்ரூமுக்கு போன பூப் சிங் மருமகளை வெறிக்க பார்த்தது மட்டுமில்லாம, தன்னோட இச்சைக்காக மகளா பார்க்க வேண்டிய மருமகளையே கொடூரமான முறையில பாலியல் வன்கொடுமை பண்ணி இருக்கான். கட்டின மனைவிய அப்பாவே பாலியல் வன்கொடுமை பண்றது தெரிஞ்சு பெட்ரூம் வெளியே அருணோ பூப் சிங்கோட மனைவியோ நின்னுக்கிட்டு இருந்ததுதான் கொடூரத்தோட உச்சமே. இச்சை தீர்ந்ததுக்கு அப்புறம் தனுவை இழுத்துட்டு வந்து 10 அடிக்கு தோண்டி வச்சிருந்த குழியில போட்டு மூடி இருக்காங்க. இந்த சம்பவம் நடந்தது நைட்டு 12 மணிக்கு. 22ஆம் தேதி காலையில தோண்டப்பட்ட குழிக்கு மேல கான்கிரீட் போட்டு மூடிட்டு தனுவை காணோம்னு குடும்பத்தோட சேர்ந்து நாடகமாடி இருக்காங்க. இந்த விஷயம் எல்லாத்தையும் பூப் சிங்கும் அருணும் ஒன்னு விடாம வாக்குமூலத்துல சொல்லி இருக்காங்க. அதுக்கப்புறம் பூப் சிங், அருண் சிங், தனு கொலைக்கு உடந்தையா இருந்த மாமியார்னு மொத்த குடும்பத்தையும் தூக்கி ஜெயில்ல போட்டிருக்காங்க போலீஸ். நிகழ்தகவு